இது கொஞ்சம் பூமர் கண்டென்ட் தான், பட் ஸ்டில் வேற வழியே இல்லாமல் நான் சொல்கிறேன். ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதோட டைம் வந்துட்டு 4 hours அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேஷன்ஸாக பார்க்கறதுனால 6 மணி நேரமாவது மினிமம் நீங்கள் வந்துட்டு ஃபோனில் இருக்கீங்க நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லுவேன். நம்மளோட பிக்கெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு இப்போ ஃபோன்ஸாக தான் இருக்குது. நான் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக கான்ஷியஸாக லிமிட்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்மளோட கெரியரில், நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், அம்மா அப்பா கூட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளோட கோல்ஸ், மெமரி பவர், நம்மளோட இமேஜினரி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் முடக்கி போட்டு இந்த ஸ்கிரீனை மட்டும் நீ பார்த்துட்டு உட்காரு, அவ்வளவுதான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அதனால இனிமேல கான்ஷியஸா ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் ஒரு ஹோல் டேக்கு யூஸ் பண்ணா மட்டும் போதும். மற்ற நேரங்களில் சும்மாவாத உட்காருங்க, வீல் ஸ்டார்ட் டூயிங் சம்திங் எல்ஸ், ஒரு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வரும். இது வந்துட்டு நம்மள பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் பயங்கரமான மன நிம்மதியை கொடுக்குங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. லிமிட் யுவர் ஸ்க்ரீன் டைம், கான்ஷியஸாக அந்த டெசிஷனை மேக் பண்ணுங்க.